அடக்குமுறையை ஏவி தூய்மை பணியாளர்களை அகற்றிய திமுக அரசை ஆட்சியில் இருந்து அகற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், சென்னையில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பை அள்ளும் பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும், தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் அறவழியில் கடந்த 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினரை கொண்டு நள்ளிரவில் கைது செய்து தமிழக அரசு அப்புறப்படுத்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உரிமை கேட்டு போராடுபவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது, மன்னிக்க முடியாதது. தமிழக அரசு நினைத்திருந்தால் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்துக்கு முதல் நாளிலேயே தீர்வு கண்டிருக்க முடியும். சென்னை மாநகரில் குப்பை அகற்றும் பணியை மாநகராட்சியை மேற்கொள்ள வேண்டும், தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கை. இதை நிறைவேற்றுவதில் அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் கேட்டால், குப்பை அகற்றும் தனியார் நிறுவனத்திற்கு தரும் தொகையில் தூய்மை பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய முடிவதுடன் அவர்களுக்கு கூடுதல் ஊதியம் வழங்க முடியும். ஆனால் அதை செய்ய அரசுக்கு மனமில்லை. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 13 நாட்களாக நீடித்த நிலையில் போராட்ட குழுவினரை முதல்வர் ஸ்டாலின் அழைத்து பேசியிருக்க வேண்டும். அவ்வாறு பேசியிருந்தால் இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைத்திருக்க கூடும். ஆனால் முதல்வருக்கோ திரைப்படங்கள் பார்ப்பதற்கே பொழுது போதவில்லை. ஒருவேளை சமூக நீதியில் சிறந்த ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசுவது தமக்கு தகுதி குறைவு என்று நினைத்து விட்டாரோ என்னவோ. ஒன்று மட்டும் உறுதி, ஏழை எளிய மக்களான தூய்மை பணியாளர்களை அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு அகற்றுவது வீரம் அல்ல, கோழைத்தனம். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் வீரம் ஆகும். அதை செய்யாமல் அடக்குமுறையை ஏவி அவர்களை அகற்றிய திமுக அரசை தமிழக மக்கள் அகற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். அன்புமணியின் இந்த கருத்து தற்போது வைரலாகி வருகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.